வணக்கம் நண்பர்களே. நாம் யூனிட் 2லிருந்து 10 பாட்டு நூல்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி இந்த மதுரை காஞ்சி பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி பெருகு வளமதுரை காஞ்சி என சிறப்பிக்கப்படுகிறது. காஞ்சிப்பாட்டு கூற்றமிழ் என்பது மதுரை காஞ்சியின் வேறு பெயராகும். வீரர்கள் சூடும் காஞ்சி பூவை அடையாளமாக கொண்டது தான் இந்த மதுரை காஞ்சி. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது மதுரை காஞ்சி. காஞ்சி என்பது மகளிரணியும் காஞ்சி அணிகலனையும் குறிக்கலாம். 10 பாட்டினுள் அளவால் பெரிய நூல் மதுரை காஞ்சி. இது 782 அடிகளை கொண்டது. வஞ்சி அடிகள் கலந்த ஆசிரியப்பாவால் ஆனது மதுரை காஞ்சி. காஞ்சி திணையானது நிலையாமையை உணர்த்தும் புறத்திணைகளுள் ஒன்றாகும். தொல்காப்பியரின் காஞ்சி திணை நிலையாமையை பற்றி கூறுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலையின் காஞ்சி திணை போர் பற்றி கூறுகிறது. இந்த மதுரை காஞ்சியில் நாளங்காடி அல்லங்காடி இருந்ததை விளக்கக்கூடிய பாடல் ஒன்று எடுத்துக்காட்டாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல குறையாது தர மிகாது நாளங்காடி அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் மூலம் நாளங்காடி இருந்ததும் அல்லங்காடி இருந்ததும் நம்மளுக்கு புலப்படுகிறது. நிலந்தரு திருவின் பாண்டியன் குறித்து தொல்காப்பிய பாயிரம் கூறுகிறது. மதுரையில் உயிர்காட்சி சாலை உயிரியல் பூங்கா இருந்ததாகவும் விழாக்கள் நடைபெறுவதை பற்றியும் மதுரை காஞ்சி கூறுகிறது. அறம் கூறும் அவையும் பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. பௌத்த பள்ளி அந்தணர் பள்ளி அமன் பள்ளி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. மதுரையின் சிறப்பை 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெரு என்று கூறுகிறார். வெல்லப்பட்ட வேந்தர்கள் 2. ஒன்று கோச்சேரமான் யானை கட்சேய் மாந்தரன் சேரல் இரும்பொறை. 2வது பார்த்தீங்கன்னா சோழன் ராஜசூயம் வேட்ட பெரு நற்கிள்ளி. வெல்லப்பட்ட குறுநில மன்னர்கள் 5 பேர். 1 திதியன், 2 எழினி, 3 எருமையூரன், 4 இருங்கோ வேண்மான், 5 பொருளன். பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு உலகியல் உணர்த்துவதாய் இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. நாடனும் பேர் காடாக ஆசேர்ந்தவழி மாசேப்ப ஊர் இருந்தவழி பாழாக என்று போரினால் ஏற்பட்ட அழிவை கூறுகிறார் ஆசிரியர். குலமகளிர் பண்பு விலைமகளிரின் வேலைகள் கள்வர் திறம் காவலர் மரம் கூறப்பட்டுள்ளன. நண்பர்களே, நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.